நம்ம ஹீரோயின் சோகமாக அவள் வீட்டில் உட்காந்து அழுதுட்ருப்பா. நம்ம ஹீரோவோட வீட்டில் அவங்க அம்மா கேக்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினுக்கு நாளைக்கு கொடுக்க சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க 2 ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறப்போ ஹீரோயினோட தம்பி அவங்ககிட்ட சாரி கேட்பான். ஏன்னா அவங்க அம்மா அவங்ககிட்ட சாரி கேட்க சொல்லியிருப்பாங்க. 2-3 தடவை கேட்டோன்னு ஹீரோயினும் இனிமேல் என் பொருளை தொடாதுன்னு சொல்லிட்டு சமாதானம் ஆயிடுவா. ஹீரோயினோட அம்மாவும் பொண்ணை நைட்டு திட்டினால அவளுக்கு பிடிச்ச லஞ்ச் அவளுக்கு செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஹீரோயினும் உடனே ஹாப்பியாக ஸ்கூலுக்கு கிளம்பிடுவா. ஸ்கூலுக்கு போனோடனே முன்னாடி டெஸ்கில் இருக்க பையன் ஹீரோனோட ஃப்ரெண்டான்னு கேட்பான். ஏன்னு கேட்டால் ஹீரோயின் வரக்கு முன்னாடி அந்த கேக்கை வந்து அவன் டேபிளில் வச்சுட்டு போயிருப்பான். ஹீரோயின் உடனே அதை எடுத்துகிட்டு போய் அவன்கிட்டயே கொடுத்துட்டு நீ கொண்டு வரது எதுவும் எனக்கு வேண்டாம்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவா. ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துருக்க பையன் அவள் என்ன பண்ணாலும் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பான். இன்டர்வல் முடிஞ்சு கிளாஸ்க்கு வந்தால் எல்லோரும் மேக்ஸ்க்கு ரிவைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா காப்பீஸ் கேட்டால் யாருமே தரமாட்டாங்க. இவ உடனே நேராக சார்கிட்டே போய் எக்ஸ்ட்ரா காப்பி கேட்பா. உடனே சார் என்கிட்ட ஒரு காப்பி தான் இருக்குது, மேலே சீனியர் ஸ்டாஃப் ரூமில் ஜெராக்ஸ் மிஷின் இருக்குது, அங்கே போய் ஜெராக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காப்பி என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிடுவார். இவ்வளோ ஜெராக்ஸ் பண்ண சீனியர் ஸ்டாஃப் ரூமில் இருக்கிறப்போ டீச்சர்ஸ் டேக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிஃப்ட் வச்சுட்ருப்பாங்க. பார்த்தா இவங்க அப்பாவுக்கு மட்டும் எந்த கிஃப்ட்டுமே வந்திருக்காது. அப்போ தான் இவளுக்கு புரியும் நம்மள மாதிரி தான் அப்பாவும் இங்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சோடனே இவ்வளோ அவங்க அப்பாவும் ஒன்றாவே கிளம்பி போயிட்டுருப்பாங்க. ஸ்நாக்ஸ் வண்டி வரும். உடனே இவங்க அப்பா இவளுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸை வாங்குவாங்க. அதை வாங்கி இவகிட்ட கொடுக்குறப்போ இவ பேக்லேருந்து அப்பாக்காக வாங்கி வச்ச கிஃப்ட் கொடுப்பா, ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு சொல்லி. 2 பேத்துக்குமே இன்டெரக்டாக என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சிடும். 2 பேரும் ஹாப்பியாக நடந்து போயிட்டுருப்பாங்க. போகிற வழியில் ஹீரோவோட அம்மா பார்ப்பாங்க. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நாளையிலேருந்து ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றாவே ஸ்கூலுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிக்குவாங்க. 2 பேரும் சரின்னு சொல்லிடுவாங்க.